கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். 6 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்காரு. நம்ம எவ்வளோ சொல்ல முடியும்னா நம்மளால் வார்த்தையினால் சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை ரொம்ப அற்புத விதமாக, ரொம்ப அதிசயமாக, ரொம்ப ஆச்சரிய விதத்தில் தான் நம்மளை ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை ஒரு நொடி பொழுதுமே கர்த்தர் நம்மளை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்திருக்காரு. நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய கேள்விப்படுறோம்ல. ஆனால் கர்த்தர் நம்மளை இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இந்த முதல் தேதியில் 7ஆம் மாதத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்கிற விதத்தில் நம்ம கண்களை மூடி நம்ம இந்த பாடல்களை நம்ம பாடலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கலங்காதே திகையாதே என்றவரே என்னை காத்து நடத்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காத்தீரே, கரை சேர்த்திட வந்திடுவீர். கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்திடுவீர். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்காய் நீர்
உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. இப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீங்க எவ்வளோ நல்லவராக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஆண்டவரே நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, உதவிகளுக்காக, தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்க்கிறது நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறோமா என்று நீர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த 6 மாதங்கள் ஆண்டவரே எப்படி போச்சுன்னே தெரியலன்னு சொல்லி நாங்கள் வார்த்தையில நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே இந்த 6 மாதங்கள் எப்படி போச்சுன்னா என் தேவனுடைய கிருபையினால அது போச்சு ஏசப்பா. அதற்காக நன்றி. உங்களுடைய இரக்கங்களினால நாங்கள் ஒவ்வொரு நாளுமே கடந்து வந்தோமே, அதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான ஆண்டவரே காரியங்களை நீங்கள் தாராளமாய் செய்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஏன்னா நாங்கள் எண்ணி முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த 6 மாதங்கள் எங்களுக்கு நினைக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் செய்து கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக நன்றி. உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் ஒட்ட வைத்ததுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நேரம் இந்த நாள் உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கூடவே இருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நின்ற வண்ணமாக நாம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். புக் ஆஃப் ஜோயல். ரெண்டாவது அதிகாரம் 26வது வசனத்தினுடைய ஒரு பகுதி. என் ஜனங்கள்
ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. முழு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. துதிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உட்காருங்க. அரை வருடத்தை நாம் கடந்து இருக்கிறோம். 6 மாதங்கள், வருகிற 6 மாதங்கள், ஒரு வருஷத்தில் பாதி நாட்களிலே நாம் முடித்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நடந்தன. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 2024 வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே, ஆரம்பத்திலேயே தேவன் வாக்களித்தார், பூமியின் மீது எங்கும் உள்ள சகல எல்லா ஜனங்களிலும் உங்களே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். முதலாவது நம்ம அதுதான் வாக்குத்தத்தமாக உபாகமும் 14:2 நாம் வாசித்தோம். அதுதான் நம்ம இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நாம் பெற்றிருந்தோம். பிப்ரவரி மாதத்தில் கலாத்தியர் 4:7 நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் என்று கர்த்தர் உறுதி செய்தார். ஆமென். நாம் அடிமைகள் அல்ல, கர்த்தருடைய புத்திரர்களாக இருக்கிறோம். மார்ச் மாதத்திலே நம் நிலையை, ஸ்டேட்டஸை உணர செய்தார். 115வது சங்கீதம் 15வது வசனம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்கள். ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு இங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆமென் சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுதாயிடும். ஏப்ரல் மாதம் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அந்த அதிகாரத்தை நாம் லூக்கா 10:19 பெற்றுக்கொண்டோம். மே மாதம் யோசுவா 1:9 கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையை நமக்கு கொடுத்தார். ஜூன் மாதம் மீண்டும் நம்முடைய ஸ்டேட்டஸை உறுதி செய்கிறார். 125வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் மலையைப் போல அசையாமல் உறுதியாக இருப்பார்கள். இந்த மாதம் என் ஜனங்கள் என்றே இது வசனம் தொடங்குது. கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம் மீது மிகவும் அக்கறையாக, கரிசனையாக, நல்லவராக, நம்ம என்ன அதுக்கான தகுதி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. தகுதி இல்லாத நம்மை என் ஜனம், என் ஜனம், என் ஜனம் அப்படின்னு சொல்கிறது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். வெட்கம் என்பது ஒரு அசுத்த ஆவி. சரியாய் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பயம் எப்படி ஒரு அசுத்த ஆவியோ அதே மாதிரி வெட்கம் என்பது ஒரு ஆவி. அது ஒரு அசுத்த ஆவி. அது ஒரு குணம் அல்ல. அந்த வெட்கம் வேறு. அவங்க ரொம்ப வெட்கப்படுறாங்க, முன்னால் வரத்துக்கு வெட்கப்படுறாங்க, அந்த வெட்கம் வேறு. ஆனால் வெட்கம் நிஜமாலுமே வெட்கப்படுகிற காரியம் எப்போ வரும்? காலையில் ஆமாம் தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு எழுந்து வந்திருக்கிறவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்குறது தகாத காரியம் தான், இருந்தாலும் கேட்குறேன். சொல்லுங்கள், எப்போ வெட்கம் ஜாஸ்தியாக வரும்? வெட்கம் என்பது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா, அதாவது தோல்வி வெட்கத்தை கொடுக்கிறது. தோல்வி, when we defeat, 10 பேர் ஓடுறான், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம், ஆனால் எல்லாரையும் துரத்தின்னு ஓடுறோன்னு வைங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இதில் என்ட்ரி போட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். தோல்வி வெட்கம், அதுதான்.
எப்பொழுதெல்லாம் நாம் தோற்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வெட்கத்துக்கு ஆளாகிறோம். தோல்வியை கொண்டு வருகிற சாத்தான் வெட்கத்தையும் கொண்டு வருகிறான். ஆகவே அது தீய ஆவி என்று நான் சொன்னேன். பாருங்க, ஆதாம் ஏவாள் இருந்த இடம், அந்த இடம் அது ஒரு தேவனுடைய ராஜ்யம் என்று என்னால் சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், தேவன் எங்கே இருக்கிறாரோ அது தேவனுடைய ராஜ்யம். ஆமென். ஆமாம், தேவன் எங்கே இருக்கிறாரோ அது தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்த அவரால் படைக்கப்பட்ட இந்த மனுக்குலம் ஆதாமும் ஏவாளையும் சாத்தான் வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவர்கள் தோற்று போனார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினாலே அவர்கள் தோற்று போனார்கள் என்று அர்த்தம். தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். நீங்க இதையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர். எல்லாவற்றையும் படைத்த தேவன் யாரை அங்கே நியமித்தார் என்று சொன்னால், தேவ தூதர்களை அல்ல, பூமியை ஆளுவதற்கு சகல அதிகாரத்தையும் இந்த மனிதர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். இந்த ரூலிங் அத்தாரிட்டி இவங்கிட்ட வந்ததே, இதைத்தான் தட்டி பறித்தான் சாத்தான். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டாங்களோ தோற்று போனார்கள். இவர் தோற்று போகிறது யாரை பாதிக்குது? ஆதாம் ஏவாள் தோற்று போனது யாரை பாதித்தது? ஆபிரகாமை பாதித்ததா? நம்மளை பாதித்ததா? தேவனையே பாதித்தது. கர்த்தரே தோற்று போனார் அந்த இடத்துல. உங்களுக்கு புரியுதா? அவர் எவ்வளோ ஹோப் வச்சுருந்துருப்பார் இல்லை? எவ்வளவு ஒரு அவருக்கு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பார். அந்த நம்பிக்கையில் அவர் சொல்லிட்டு போகிறாரு, இதை சாப்பிடாத, சாப்பிட்ற நாளில் நீ செத்து போயிடுவ, உன் ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்கிறார். நீ சாகவே சாமாயின்னு சொல்கிற அந்த வார்த்தையை இவர்கள் அல்ல தட்டிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா சொல்கிறாருன்றத நம்பி இருக்கிறான் பாரு. நாம் தோற்று போகிற எந்த காரியமும், நாம் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை அல்ல தட்டி தோற்று போகிற போதெல்லாம் தேவனும் தோற்கிறார். அது ரொம்ப அவமானமாக இருக்கிற காரியம். நீங்கள் பாருங்கள், ஒரு பெரிய ப்ரைஸை வாங்கி அடிச்சுன்னு அவன் முன்னால் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வர ஒரு பையனை கூட அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வரும்போது எப்படி நடப்பாருன்றீங்க? ரொம்ப கம்பீரமாக தலையை உயர்த்தி நடப்பார். அதுவே தோற்று போன ஒரு பையனுடைய அப்பா எப்படி நடப்பார்? தலை குஞ்சின்னு தான் நடப்பார். ஆகவே தேவன் கொஞ்சமும் அவர் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போன்றபடினாலே இந்த ஆவிகள் மனுஷனை பிடித்தது. அந்த ஆவி இன்றைக்கும் நம்மிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இல்லை என்று சொன்னார், இயேசு இல்லை என்று சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசித்து பார்த்தா, இவர்களுக்கு நேர்ந்த காரியம் இதுதான். ரியாக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவர்கள் தோற்று போனார்கள்.
அவர்கள் தோற்று போனபடியினாலே அவர்கள் வெட்கத்துக்கு ஆளானார்கள். வெட்கத்துக்கு ஆளானபடியினாலே அவர் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒளிந்து கொள்ளுதல் என்பதே வெட்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஏன் பாருங்க, ஃபெயில் ஆகிட்டா அப்பா முன்னால் வர முடியாது. பாஸ் பண்ணிட்டா தாராளமாக முன்னால் வரலாம். இன்றைக்கு கர்த்தரை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் தோற்கிறோமா அல்லது ஜெயிக்கிறோமா என்பது தான் முக்கியம். ஆனால் தேவன் வாக்களிக்கிறார் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆமாம். ஏனென்று சொன்னால் தேவன் தோற்பவர் அல்ல, அவர் ஜெயிக்கிறவர் தான், ஜெய கிறிஸ்து. வேறு திட்டத்துடன் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபித்தார். அந்த ஆதாம் ஏவாளினுடைய காரியம் அந்த ஏதேன் தோட்டத்தை அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்தை அவமாக்கி போட்டது. அவ்வளோதான். இப்போவும் ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இல்லை, என்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இந்த சம்பவம் நடந்ததோ அன்றைக்கே ஏதேன் தோட்டம் காலி. அவ்வளோதான். எதுக்கு வச்சுருக்கணும் அவர்? அந்த காலத்தில் நட்ட மரம்லாம் இப்போது எங்கே இருக்குதுன்னு தேடுறான். சில ஆளுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் சிலோனில் இருந்தது, இந்தியாவில் இருந்தது, அதில் இருந்தது, இதில் இருந்தது. நாங்கள் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தமிழர்களாக தான் இருக்க வேண்டும், தமிழ் மக்கள் தான், சவுத் இந்தியன் தான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நூலே வெளியிட்டு பிஹெச்டி முடித்தவங்க தான் மேரி கல்யாணி. ஒரு பிஹெச்டி, அதுக்கு ஒரு பிஹெச்டியும் கொடுத்துட்டான். எப்படின்னு கேட்குறீங்களா? அவர்களால் தான் நிர்வாணமாக இருக்க முடியும். இந்த சீதோஷ்ணம் தான் டெல்லியிலேயே இல்லை வேறு எந்த இடத்துலையும் ஒன்று வெயில் பொழந்து கட்டும், இல்லை குளிர் ரொம்ப நடுக்கும். அதனால் சரியான சீதோஷ்ண நிலை சவுத் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு எழுதினாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் எழுதினாங்க, அது ரொம்ப சிரிப்பான பாயிண்ட்டு. அது என்னன்னா, இன்றைக்கும் எங்கள் ஆளுங்க தான் அண்ணா கயிறு கட்டுறாங்க. என்றைக்கு அவன் 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 இலைகளை எங்கே கட்டியிருப்பான் அப்படின்னு கேட்டாங்க. இலைகளை எங்கே கட்டியிருப்பான்? அவன் இடுப்பில் ஒரு கொடியை பிடிச்சி பிச்சு கட்டியிருப்பான். அதுதான் இது வரைக்கும் எங்கள் ஆளுங்க தான் கட்டுறாங்க, அதனால் நாங்கள் தான் அப்படின்னு அதை போட்டாங்க. போட்டு அதுக்கு ஒரு பிஹெச்டியை வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு அறியாமையின் காலம்னு சொல்லலாம். இருந்தாலும் என்றைக்கு இந்த சம்பவம் நடந்ததோ அன்றைக்கே அது இல்லாமல் கர்த்தர் பண்ணிட்டார். அது அவரால் முடியும். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் போயிடுச்சு. இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியுமாய் அவர் ஸ்தாபிக்க வேண்டும். அது அப்படியே அழிச்சிட்டு போயிடுற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை இன்னொரு திட்டத்தோடு ஸ்தாபிக்கிறார். அந்த திட்டம் வெற்றி பெற்றது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலின் மூலம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலில் இல்லாத போனதுனால தேவனுடைய ராஜ்யம் அங்கே தாறுமாறாகி போச்சு. இப்போ இயேசுனுடைய கீழ்ப்படிதலின் மூலமாக மீண்டும் பூமியிலே இந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குகிறார். கேட்டீங்களா? பிலிப்பியர் 2. சபையிலே அவரை தலைவராக, எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது சபை என்பது ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய ராஜ்யம் எப்படியோ அப்படி ஏதேன் தோட்டமாக
அவர் மீண்டுமாய் அதை நம்ம என்ன சொல்கிறது, அதை மறுபடியும் அதை படைத்தார் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இங்கே நிலைவரப்பட்டது என்று பார்க்கிறோம். யார் வெட்கப்படுவாங்க? 129வது சங்கீதம் 5வது வசனம், சியோனை பகைக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சியோன் என்பது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சபை என்று நமக்கு தெரியும். 129வது சங்கீதம் 5வது வசனம். ஆமாம், கடவர்கள்னால் அது ஆர்டர். அது எரேமியா 17:13. ஆமாம், தேவனை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஆகவே கர்த்தருடைய ஜனத்திற்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற, அப்படியே நாம் தோற்று போனாலும் கர்த்தருடைய மக்கள் ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் என்று நான் சொல்ல முடியாது. அது செழிப்பு பிரசங்கம். நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எல்லாம் சரியாயிடும். நீ இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு வியாதியே வராது. நீ இயேசுவை ஏற்றுக்கொள், எல்லாம் கிடைக்கும். அது இல்லை, நீ கோடீஸ்வரன் ஆவாயின்னு கர்த்தர் வாக்களிக்கல. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் சொன்னார். இப்போ எரேமியாவில் அப்படி சொன்னது, நாம் ஒரு வேளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே தோற்று போனாலும், வெட்கப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அதுக்கேற்ற பலன்களை கர்த்தர் தருகிறார். ஆமென். 61வது அதிகாரம் ஏசாயா 61னாவே நம்ம சர்ச்சுக்கு கொடுத்த ப்ராமிஸ்ன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏசாயா 61:7. ஆமென். அப்படியே நீங்கள் வெட்கப்பட்டாலும் எவ்வளோ பலன்? இரட்டத்தினான பலன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில், இந்த அரை வருஷத்தில் நமக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெட்கத்துக்கு அல்ல, நாம் தோற்கிறவர்கள் அல்ல. அப்படியே சில வேளைகளில் நாம் தோற்று போனாலும் இரட்டத்தினான பலன்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். இரட்டத்தினான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளோ காலையில் எழுந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த பலன்களை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் சியோனிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பார்தரத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தரத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார்.
ஜெபம் செய்யலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேளையிலே இப்படி சமூகத்தில் வரும்படியாய் அசியோடு வந்த தேவ மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பார்த்து ஆண்டவரே நீ கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனும் கேடகமும் துணை ஆளுமாக இருக்கிறீர். ஆகையினாலே எங்கள் பட்சத்தில் எப்போதும் இருக்கிறபடினாலே சத்துருகளை மேற்கொள்ள முடியாது. ஆகினாலும் ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல வாக்குறுத்த வசனத்துக்காக நன்றி. அந்த வசனம் அந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்கள் எல்லாரும் வழி நடத்தி எங்களை யாருக்கும் எந்த ஒரு வரைக்கும் வராதபடிக்கு நாம் ஜெயம் பெற்றவர்களாக கர்த்தருக்காக சாட்சியாக ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறையா உமக்கு நன்றி. 6 மாதங்களில் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து வழிநடத்தினை தேவைகளை சிந்தித்தீர் ஆண்டவரே. எந்த ஒரு நாசமாக வராதபடிக்கு ஆண்டவரே அவன் கரங்களோடு கூட இருந்தது ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். 1/2 வருஷத்தை முடித்து ஆண்டவரே என்னோட 1/2 வருஷத்துக்கு முன்னேறாக நாங்கள் வந்திருக்கிறோங்க தாவை. எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. உங்களுடைய கிருபை தயவு இறக்குகளோடு இருப்பதாக வந்திருக்க மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வர மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, சோத்திரம். சபையின் மூலமாக நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி. இந்த சபை உம்முடைய ஊழியம் நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக இன்னும் தொடர்ந்து நடத்துங்க ஐயா. இப்படி கருத்தில் கொடுக்குறோம். எங்கள் ஊழிய கரையாக்க சோத்திரம். நல்ல சுகவலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த மாத்தை உங்களுடைய திருப்பாத்தில் வந்து ஜெபிக்கிறோம். கத்தங்களோடு வாங்க ஐயா. எங்களை வழிநடத்தி கரம் பிடித்துக் கொள்ளுங்க. துதிகரமையும் எல்லாம் முக்கியம் எடுக்கிறோம். அருமை ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நம்ம அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரையினோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கென விலைக்கு காத்தருளும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. God bless you.